ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருமகா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம டாக்டர் இப்படி அவர் ரொம்பவே கிரிட்டிக்கலான கட்டத்தில் இருக்கார். இன்னும் கண் முடிச்சு பார்க்க இல்லை. அவர் கண் முழிச்சா மட்டும்தான் அவரோட நிலைமையை எங்களால் சொல்ல முடியும். இனி அந்த கடவுள் தான் அவரை காப்பாற்றணும், நீங்கள் அந்த கடவுளையே வேண்டிக்கோங்க அப்படின்னுட்டு உடனே டாக்டர் அங்கேருந்து போனதும் மகா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாருமே அந்த இடத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மகாவும் அம்பிகாவும் கிளம்பி ஒரு யோசியரை பார்க்க வராங்க. அங்கே பார்த்தோன்னா யோசியர்கிட்ட நம்ம திருவோட ஜாதகத்தை கொடுத்து குறிப்பு கேட்குறாங்க. உடனே யோசியர் அதை பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் இந்த பையனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் நடந்துருச்சுமா, அதனால இவருக்கு மட்டும் ஒரு மாங்கல்ய பூஜை பண்ணால் போதும், அதுக்கப்புறமா அவர் எந்த கெட்ட சக்தியும் தீண்டாது, நல்லபடியாக உயிர் தப்பிடுவார் அப்படின்னு போதும். இதை கேட்டு மகாவும் அம்பிகாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு நிச்சயதார்த்தமே இன்னைக்கு தான், அதுவும் ஒழுங்காக நடக்காமல் போயிடுச்சு. நீங்கள் என்னன்னா கல்யாணம் அதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை சாமி அப்படின்னதும் உடனே அந்த சாமியார் என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஜாதகத்துக்கு உரியவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டாருமா, அதனால இவரை கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு தான் மாங்கல்ய பூஜை பண்ணணும். அப்படி பூஜை பண்ணால் மட்டும்தான் இந்த பையன் உயிர் தப்புவார் அப்படின்னதும் இதை கொஞ்சம் கூட நம்பவே முடியல அம்பிகாவால். என்ன சாமி சொல்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னதும், அப்படின்னா என் ஜாதகம் பொய் சொல்லுதுன்னு சொல்கிறீங்களாம்மா? இங்கே பாருங்கம்மா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். இந்த பையன் கையால் மாங்கல்யம் பட்ட அந்த பொண்ணு தான் இந்த பூஜையை பண்ணணும். அவள் பண்ணால் அடுத்த நொடியே இந்த பையனுக்கு உயிர் வந்துடும். அது வரைக்கும் அவரை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமா. எல்லாம் அந்த கடவுளோட கையிலையும் இந்த பையனை கட்டிக்கிட்ட அந்த பொண்ணு கையிலையும் தான் இருக்குது. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், நம்புறதும் நம்பாததும் இனி உங்கள் இஷ்டம் அப்படின்னுட்டு சாமியார் சொன்னதும், என்ன மகா இவர் இப்படி சொல்கிறாரே அப்படின்னு அம்பிகா ரொம்ப வருத்தப்படுறாங்க. கடவுளே, நாம தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சா அம்பிகா அம்மா என்ன பாட்டப்படுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? இந்த கையால் தாலி வாங்கின பொண்ணுனா அது நான் தான், அப்படின்னா நான் தான் மாங்கல்ய பூஜை பண்ணணும், எப்படியாச்சும் இந்த பூஜையை நடத்தியே ஆகணும் அப்படின்னுட்டு நம்ம மகா யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அம்பிகாவும் மகாவும் கிளம்புறாங்க. இங்கே பாரு மகா, சாமியார் வேற இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறனே புரியலம்மா அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, அவர் சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாம் கடவுளை 100% நம்புவோம், கண்டிப்பாக அவர் கைவிட மாட்டார். நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்கம்மா அப்படின்னதும் சரிம்மா அப்படின்னுட்டு அம்பிகா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பார்த்தோம்னா நம்ம மகா என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாமல் நேராக அந்த சாமியார் சொன்ன மாதிரி கோவிலில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாங்கல்ய பூஜையை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்பவே கஷ்டமான பூஜை போல் இருக்குது. ஸோ அந்த பூஜையை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம திருவோட வீட்டாக்கில் தான் காமிக்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. அப்போ நம்ம திவ்யா அத்தை உங்கள் கூட தானே மகா வந்தா? ஆமாம், மகா எங்க அப்படின்னதும், அவள் கோவிலுக்கு சாமியை வேண்டிட்டு வரதா போயிருக்காமா அப்படின்னதும் இந்த பக்கம் திவ்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு டைம் எனக்கு அம்மன் போட்டிருந்துச்சு, அப்போது என்ன நல்லபடியாக கடவுள் மூலமாக காப்பாற்றினது நம்ம மகா தான் அத்தை. அதே மாதிரி என்னோட திருவையும் இந்த பிடியிலிருந்து காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னதும், என்னம்மா சொல்கிறா அப்படின்னு இந்த பக்கம் நம்ம பாட்டி கேட்குறாங்க. உடனே பாட்டிக்கிட்ட ஆமாம் பாட்டி, நான் உயிருக்காக போராடிட்டு இருந்தேன், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்னை காப்பாற்றினது நம்ம மகா தான், அதனால் மகா கடவுளை வேண்ட போயிருக்கா, கண்டிப்பாக அந்த கடவுள் என் திருவை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் எல்லாரும் மனசை தேத்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம
மகாவை தான் காமிக்கிறாங்க. மகா வந்து கடும் வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, நானும் என் பையனுக்காக கடவுளை வேண்டிட்டு வரேன் அப்படின்னுட்டு உடனே திருவோட அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா கோவிலுக்கு கிளம்புறாங்க. அங்கே பார்த்தோன்னா நம்ம மகா மாங்கல்ய பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அதே கோவிலுக்கு தான் நம்ம திருவோட அம்மா வராங்க. அப்போது நம்ம மகா வந்து மாங்கல்ய பூஜை பண்ணுறத பார்த்துடுறாங்க. என்ன இது, மகா வந்து மாங்கல்ய பூஜை பண்ணிட்டு இருக்கா, ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு நம்ம அம்பிகா வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்போது அந்த இடத்துக்கு ஐயர் வந்தது, சுவாமி அந்த பொண்ணு என்ன பூஜை பண்ணிகிட்ருக்கா, மாங்கல்ய பூஜை அப்படின்னதும், ஆமாம்மா அவளோட கணவர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காரா, அதனால தான் அந்த பொண்ணு மாங்கல்ய பூஜை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னதும் இதை கேட்டதும் பேரதிர்ச்சி ஆகிறாங்க அம்பிகா. என்ன இது, அந்த சாமியார் வந்து தாலி பாக்கியம் பெற்ற அந்த பொண்ணு தான் மாங்கல்ய பூஜை பண்ணணும்னு சொன்னார். ஆனால் மகா சம்மத்தம் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கா, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க. அதே இடத்துக்கு மயில் வராங்க. அப்படின்னு பார்த்து நம்ம அம்பிகா அம்மா நிற்கிறத பார்த்தது, என்ன ஆச்சுமா அப்படின்னு போதும் மயில், நான் என் பையனுக்காக கடவுள்கிட்ட வேண்டலான்னு வந்தேன், இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னது. என்னம்மா சொல்கிறீங்க, உனக்கு தெரியுமா நானும் மகாவும் யோசியரை பார்க்க போனோம். என் பையனோட ஜாதகத்தை பார்த்துட்டு யோசியர் ஏற்கனவே என் பையனுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அதனால் அந்த கல்யாணமான பொண்ணு மாங்கல்ய பூஜையை பண்ணால் மட்டும்தான் உங்கள் பையன் உயிர் தப்புவாருன்னு சொன்னார். ஆனால் அதை கேட்டுட்டு மகா சம்மந்தம் இல்லாமல் அவள் பூஜை பண்ணிகிட்ருக்கா, அதான் மயிலை எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னதும் இதை கேட்ட நம்ம மயிலை வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. அம்மா என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க, சொல்லப்போனால் திருவோட வைஃப் தானேம்மா இதெல்லாம் பண்ணணும். ஆமாம் அதைத்தான் சொல்கிறேன், திருவோட வைஃப் தான் பண்ணணும், ஆனால் எதுக்கு மகா சம்மந்தம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னதும், என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க, நம்ம திரு கல்யாணம் பண்ண அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லைம்மா மகாவே தான் அப்படின்னதும் இதை கேட்டதும் நம்ம அம்பிகா வந்து செம்மையாக அதிர்ச்சி ஆகிறாங்க. மயில் என்ன நீ உளறிட்டுருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னும் போதும், இங்கே பாருங்கம்மா, இதுக்கப்புறமும் நான் உண்மையை மறைக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுமா, ஒரு உண்மை தெரியுமா, நம்ம திருவண்டி ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னதும் இதை கேட்டதும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க அம்பிகா. ஏய் மயில் என்ன உளறிட்டுருக்க, ஆமாம்மா அப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிச்சிட்றாங்க. இதை கேட்டதும் அம்பிகாவால் நம்பவே முடியலை. என்ன மயில் சொல்கிற அப்படின்னா, இத்தனை நாளாக அவள் சுமந்துட்டு இருந்த துக்கம் இதுதானா அப்படின்னதும், ஆமாம் பாவம் லட்சுமி, அவள் இவ்வளோ பெரிய பாரத்தை சுமந்துட்டு திவ்யா வாழ்க்கையும் திரு வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு தன்னோட வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டா அப்படின்னதும் இதை கேட்டதும் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்ருக்காங்க அம்பிகா. இன்னொரு பக்கம் நம்ம மகா வந்து சிறப்பாக மாங்கல்ய பூஜையை முடித்ததும் இந்த பக்கம் திரு மெதுவாக கண் முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நர்ஸு ஓடி போய் டாக்டர்கிட்ட, டாக்டர் அந்த பையன் வந்து கண்ணு முழிச்சிட்டாரு அப்படின்னதும் உடனே டாக்டர் வந்து வா சூப்பர் அப்படின்னுட்டு உடனே ஓடி போய் திருவை செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா திருக்கிட்ட வந்து அசைவு தெரியுது. உடனே திருவோட வீட்டுக்காரங்க கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, யார் பண்ண புண்ணியமோ தெரியா, உங்கள் பையன் நல்லபடியாக கண் முழிச்சிட்டாரு, அவருக்கு சுய நினைவு வந்துருச்சு அப்படின்னதும் இதை கேட்டு எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ரிவ்யூ முடிச்சிருது. வாங்க